அண்மை செய்தி தாவிக்கு ஆட்சி முழுமையாக 5 ஆண்டுகள் நீடிக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் என்று முதலமைச்சர் விஜய் தற்பொழுது குறிப்பிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் இணைப்பில் உள்ளார். நௌஷாத் வணக்கம். தோழமை கட்சி தலைவர்களுடனான கூட்டத்தில் தாவிக தலைவரும் முதலமைச்சரும் விஜய் தற்பொழுது நம்பிக்கையாக இருங்கள் 5 ஆண்டுகள் ஆட்சி நீடிக்கும் என்று உறுதியளித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. இன்று தாவேகா தலைவரும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில கோவளத்தில் கூடிய தனியார் விடுதியில் ஒரு தோழமை கட்சி கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்துல கிட்டத்தட்ட 4 மணிக்கு தொடங்கி 5:15 மணிக்கு முடியுது. 1.25 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெற்றது. இது தமிழக முதல்வர் பேசினவென்றால் ஒரு மதச்சார்பற்ற கூட்டணியை உருவாக்க வேண்டும், லஞ்ச லாவண்யங்கள் ஊழலற்ற ஆட்சி அமைத்துள்ளோம், எதிர்கட்சிகள் 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்கிறார்கள், அடுத்த 10 ஆண்டுக்கு நம் ஆட்சி தான் என்றும் கான்பிடண்டா இருங்க என தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் பல்வேறு கட்சி தலைவர் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அது மிக முக்கியமாக மதிமுகவுடைய பொதுச் செயலர் வைகோ பேசும்போது, நான் தலை நிமிர்ந்து உட்கார முடியாத சூழலில் இங்கு அமர்ந்திருக்கிறேன், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருந்தால் அவர்களை அழைத்து வந்திருப்பேன், சங்கடத்துடன் அமர்ந்திருக்கிறேன், அந்த அடிப்படையில் ஒரு வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார். ஏனென்றால் சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யாமல் இருந்ததும் ராஜினாமா செய்துள்ளார்கள், அவங்க வெற்றி பெற செய்கிறேன் என்ற கருத்துக்களை கடந்த காலத்தில் முதல்வர் தெரிவித்ததாக பத்திரிகா சந்திப்பில் வைகோ தெரிவித்தது விமர்சனமானது. அந்த அடிப்பில் நாங்கள் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யவில்லை என்பதை வருத்தத்துடன் பதிவு செய்திருக்கிறார். அடுத்த மிக முக்கியமாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெரிவித்தது என்றால், ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டும், ஆனால் நீங்கள் பாஜக ஆதரவில் இருந்த அதிமுகவை அணுகாமல் மதச்சார்பற்ற கூட்டணி இருந்த ஐஎம்எல், விசிக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளை கொண்டு ஆட்சி அமைக்க வேண்டும் என நீங்கள் எண்ணியது வரவேற்கத்தக்க ஒன்றாக இருந்தது. அதான் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவித்தோம். மேலும் பல நாட்கள் திமுக கூட்டணியில் இருந்த ஐஎம்எல் எப்படி ஆதரவு தருவார் என்ற கேள்வி இருந்தது. ஆனால் அவர்களுடைய முடிவும் என்னை ஆச்சரியப்படுத்தல் என தெரிவித்ததாகவும், மேலும் இந்திய முஸ்லிம் கட்சியினுடைய தலைவர் காதமணி தெரிவிக்கும் போது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுத்துள்ளது மகிழ்ச்சி, மேலும் கூட்டணிக்கு பெயர் வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஆட்சியிலும் அதிகாது பங்கு என்பது எங்கள் 2016 கடந்த காலம் நாங்கள் வைத்த இலக்கு, தற்போது நீங்கள் நிறைவேற்றீர்கள் என கருத்தை கூட திருமாவளவன் தெரிவித்ததாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் காங்கிரசுடைய மூத்த பாசிதம் தெரிவிக்கும் போது, தற்போது பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்துறையையும் லஞ்ச லாவண்யங்கள் இல்லாமல் பணிகள் நடைபெறுவதாகவும், அதை நான் வரவேற்கிறேன் எனவும், இப்படியே இருந்தால் நாடு நல்ல முன்னேற்றம் அடையும் என கூட பாசிதம் கருத்து தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய மாநில தெரிவித்தது என்றால், இந்த குழு, இந்த கூட்டணி இதே நீடிக்க வேண்டும், இதை நீடிக்க வேண்டும் என்றால் ஒரு வழிகாட்டு குழுவை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தேர்தலை பயணிக்க வேண்டும் அடிப்படையில் இந்த குழு அதை கண்காணிக்க வேண்டும் என கருத்தை கூட தெரிவித்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக பல கட்சிகள் பிரதான கோரிக்கை வைத்திருந்தது என்றால், மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள், கூட்டணி சார்ந்த கோரிக்கைகள் அனைத்தும் தெரிவிக்க வழிகாட்டு குழுவில் ஒருவரை நியமிக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். ஏனால் தற்போது ஆட்சி பொறுப்பில் ஏற்றிருக்கிறீர்கள், உங்களுக்கு வேலை போல் அதிகமாக இருக்கும், அந்த அளவில் மாநில உரிமையை சார்ந்து கோரிக்கை சார்ந்து வைக்க வேண்டும் என்றால் ஒரு குழுவை தலைவராக நியமித்தால் அவர் உங்களுடைய கோரிக்கை வைக்கும் விஷயத்தை அது தீர்வு கடுவதற்கான ஒரு தீர்வாக இருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கலாமல், அனைத்து கட்சி தலைவர்களுடனும் தமிழக முதல்வர் தனியே குறிப்பாக ஆலோசனை மேற்கொண்டது. அதாவது இந்த கூட்டத்துக்கு பிறகு தனியே ஒரு அறையில் தனியாக ஆலோசனை என்ன பேசப்பட்டது, குறிப்பாக எதுவெல்லாம் பேசப்பட்டது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தன்னை கூட்டணி கட்சிக்கு சேர்ந்த பங்கேற்றுக் கொண்டு அனைவரும் வைத்துக் கொண்டு முதல்வர் பேசியதும், தனித்தனியே கட்சி சார்ந்த தலைவரை சந்தித்து பேசியதும் என்னவாக இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூடியிருக்கிறது. ஏன்னா வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் கூட, 2029 நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் கூட, வரக்கூடிய இடைத்தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் கூட, இது தொடர்பாக இந்த கூட்டணியை முழுமையாக எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது, மிக முக்கியமாக இந்த கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி நிலையில தனித்தனியே சந்தித்து முதல்வர் பேசியிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.